ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதத்துக்கான இந்தியா பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இராணுவ மருத்துவ சேவை பிரிவுக்கு முதல் முறையாக ஒரு பெண் இயக்குனரை நியமனம் செஞ்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா சாதனா சக்சேனா. இராணுவ மருத்துவ சேவைகள் இயக்குனராக லெப்டினன்ட் ஜெனரல் சாதனா சக்சேனா பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த பதவிக்கு நியமிக்கப்படும் முதல் பெண் அதிகாரி இவங்க தான். இராணுவ மருத்துவ சேவை பிரிவுக்கு முதல் முறையாக ஒரு பெண் இயக்குனரை நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா சாதனா சக்சேனா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்கு ககன்யான் வீரர் ஒருத்தவங்கள தேர்வு செஞ்சுருக்காங்க. யாரை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுபான்சு சுக்லா. ககன்யான் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 4 விண்வெளி வீரர்களில் குரூப் கேப்டனான சுபான்சு சுக்லாங்கிறவங்கள சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்ல இருப்பதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. சர்வதேச விமான நிலைய பயணத்துக்கு ககன்யா வீரர் 4 பேரில் ஒருத்தவங்கள தேர்வு செஞ்சுருக்காங்க. யாரை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுபான்சு சுக்லா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 2023 இந்திய குடியுரிமையை துறந்தவங்க 2.1 லட்சம் பேர் அப்படின்ட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. 2023 இந்திய குடியுரிமையை துறந்தவங்க 2.1 லட்சம் பேர் அப்படின்ட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. 2023ஆம் ஆண்டில் 2.1 லட்சம் இந்தியர்கள் குடியுரிமையை துறந்ததாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இந்த ஆகஸ்ட் 5ஓட. சட்டப்பிரிவு 370 என்னத்தை சொல்லுதுன்னு பார்த்தோம்னாக்கா ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை சொல்கிறது தான் சட்டப்பிரிவு 370. அதை நீக்கி 5 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. எந்த டேட்டோடன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 5ஓட. ஆகஸ்ட் 5 2019 தான் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு அதை 2 யூனியன் பிரதேசமாக மாற்றிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் ப்ளஸ் லடாக். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்குங்கிற 2 யூனியன் பிரதேசங்களால் மாற்றப்பட்டது. அந்த சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்ட ஆகஸ்ட் 5 அது இப்போ 5 வருடங்களை நிறைவு செஞ்சுருக்கு. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டு ஆகஸ்ட் 5உடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. சட்டப்பிரிவு 370 ரத்து. மத்திய அரசு பார்த்தோம்னாக்கா 2019 ஆகஸ்ட் 5 பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டம் 370 ரத்து செஞ்சிச்சு. எப்போ? ஆகஸ்ட் 5 2019. இப்போ ஆகஸ்ட் 5ஓட இது 5 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தையும் உருவாக்கி மத்திய அரசு ஜம்மு காஷ்மீரை 2ஆக பிரித்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்குங்கிற 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றினுச்சு. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுற சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டு இந்த ஆகஸ்ட் 5ஓட 5 வருஷம் நிறைவடைஞ்சிருக்குது. ஜம்மு காஷ்மீர் பற்றி ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஜம்மு காஷ்மீரோட தலைநகரம் பார்த்தோம்னாக்கா இதுக்கு 2 தலைநகரம் வரும், ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆகஸ்ட் 5 2019 அன்று ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது, மத்திய அரசால் பிரிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னாக்கா ஜம்மு காஷ்மீரை பூமியின் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியின் சொர்க்கம் அப்படின்ட்டு சிறப்பிக்கப்பட இந்திய மாநிலம்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர். அடுத்து பார்த்தோம்னாக்கா வில்லோ மரங்களுக்கு பெயர் பெற்றது ஜம்மு காஷ்மீர். இந்த மரங்கள் தான் கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படுது. வில்லோ மரங்களுக்கு பெயர் பெற்றது ஜம்மு காஷ்மீர். இந்த மரங்கள் கிரிக்கெட் மட்டை செய்யறதுக்கு பயன்படுது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னாக்கா சட்டப்பிரிவு 370ங்கிறது ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து. அதை ஆகஸ்ட் 5 2019 நீக்கம் செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா நாட்டிலேயே அதிக மின்சாரம் வழங்கும் மாநிலங்கள் வரிசையில் தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டிலேயே பயனாளர்களுக்கு சராசரி மின்சாரத்தை அதிக அளவில் வழங்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு.
தமிழ்நாடு பற்றி ஒரு ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். தலைநகர் வந்து சென்னை, முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின், ஆளுநர் வந்து ஆர்.என். ரவி. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் பார்த்தோம்னா 38. இந்திய பரப்பளவில் பார்த்தோம்னா நம்ம தமிழகம் வந்து 11வது இடம் இருக்குது. இந்திய மக்கள் தொகையில் வந்து நம்ம தமிழகம் வந்து 6வது இடத்துல இருக்குது. பரப்பளவில் வந்து தமிழகம் வந்து 11வது இடத்துல இருக்குது. மக்கள் தொகையில் பார்த்தோம்னா 6வது இடத்துல இருக்குது. மக்கள் தொகையில் பெரியதுன்னு பார்த்தோம்னா சென்னை, சிறியதுன்னு பார்த்தோம்னா பெரம்பலூர். எந்த மாவட்டம் மக்கள் தொகையில் எந்த மாவட்டம் பெரியதுன்னு பார்த்தோம்னா சென்னை, சிறியது வந்து பெரம்பலூர். அதே போல் பரப்பளவில் பெரியது வந்து திண்டுக்கல், சிறியது வந்து சென்னை. மக்கள் தொகையில் பெரியது சென்னை, பரப்பளவில் சிறியது சென்னை. மக்கள் தொகையில் சிறியது பார்த்தோம்னா பெரம்பலூர், பரப்பளவில் பெரியது பார்த்தோம்னா திண்டுக்கல். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தேசிய கைத்தறி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நெசவாளர் பாலகிருஷ்ணன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த நெசவாளர் பாலகிருஷ்ணனுக்கு வந்து டெல்லியில் தேசிய கைத்தறி விருது வழங்கப்பட்டிருக்கு. தேசிய கைத்தறி விருது யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நெசவாளர் பாலகிருஷ்ணன். நம்ம தமிழகத்தை சேர்ந்த நெசவாளர் பாலகிருஷ்ணனுக்கு வந்து டெல்லியில் தேசிய கைத்தறி விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா புதிய விமானத்துறை மசோதா மக்களவையில் வந்து நிறைவேற்றிருக்காங்க. அந்த புதிய விமானத்துறை மசோதாவுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா பாரதிய வாயுயான் விதேயாக். நாட்டின் விமான போக்குவரத்து துறையில் எளிய வணிகத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் 90 ஆண்டு பழமையான விமான சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள பாரதிய வாயுயான் விதேயாக் மசோதா வந்து மக்களவையில் நிறைவேறியிருக்கு. அதாவது 90 ஆண்டு பழமையான விமான சட்டம் இருக்குது. அதை வந்து இப்போ மாற்றி பாரதிய வாயுயான் விதேயாக்ங்கிற மசோதா வந்து மக்களவையில் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா விமான போக்குவரத்து துறையில் எளிய வணிகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக. விமானத்துறை தொடர்பாக எப்போ சட்டம் இயற்றுறாங்க பார்த்தோம்னா 1934 கொண்டு வர சட்டம் தான் வந்து இப்போ அமலில் இருக்குது. இதை வந்து இப்போ 21 முறை திருத்திருக்காங்க. இப்போ அதை தான் வந்து மாற்றத்துக்காக மக்களவையில் மசோதா தாக்கல் பண்ணி நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க. அந்த மசோதாவுக்கு பேர் தான் வந்து பாரதிய வாயுயான் விதேயாக் மசோதா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இனி குட் மார்னிங் கிடையாது, ஜெய்ஹிந்த் தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஹரியானாவில் உள்ள பள்ளிகளுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. குட் மார்னிங் சொல்லக்கூடாது, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லணும்ன்ட்டு ஹரியானாவில் உள்ள பள்ளிகளுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இனி குட் மார்னிங் கிடையாது, ஜெய்ஹிந்த்னு எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஹரியானாவில். ஹரியானா பற்றி ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஹரியானா தலைநகர் வந்து சண்டிகர். முதலமைச்சர் வந்து நயாப் சிங் சைனி. ஆளுநர் வந்து பண்டாரு தத்தாத்ரேயா. அடுத்து பார்த்தோம்னா ஹரியானா வந்து 1966 நவம்பர் 1 வந்து தனி மாநிலமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சரித்திர புகழ்பெற்ற குருசேத்திரம், பானிபட் இதெல்லாம் வந்து இந்த ஹரியானா மாநிலத்தில் தான் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சொட்டு நீர் பாசனத்தை முதலாக அறிமுகப்படுத்திய மாநிலமும் ஹரியானா. வாக்காளர்களுக்கு முதலாக அடையாள அட்டை வழங்கிய இந்திய மாநிலமும் ஹரியானா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் 24 மணி நேர அரிசி வழங்கும் ஏடிஎம். இந்தியாவில் வந்து முதலாக அரிசி வழங்குகிற ஏடிஎம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவில். இந்தியாவின் முதல் 24 மணி நேர அரிசி ஏடிஎம் ஒடிசாவின் புவனேஸ்வரில் உள்ள மஞ்சேஸ்வரில் திறக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் 24 மணி நேர அரிசி வழங்கும் ஏடிஎம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவில். ஒடிசா பற்றி ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒடிசா தலைநகரம் வந்து புவனேஸ்வர். முதல்வர் வந்து நவீன் பட்நாயக். ஆளுநர் வந்து ரகுபர் தாஸ். ஒடிசா மாநிலம் பார்த்தோம்னா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரிசாங்கிற பேரில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரிசா அது வந்து 2011 தான் வந்து ஒடிசா அப்படின்ட்டு மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்திய தேசிய கீதத்தில் வர உத்கல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒடிசாவின் முற்கால பெயர். இந்திய தேசிய கீதத்தில் வர உத்கல்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒடிசாவின் முற்கால பெயர். அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வர் வந்து இந்தியாவின் கோவில் நகரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புவனேஸ்வரை வந்து இந்தியாவின் கோவில் நகரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாவின் கோவில் நகரம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒடிசாவின் தலைநகரான புவனேஸ்வர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அரசு பணியாளர்களோட ஊதிய விவரங்களை அறியலாம்.
அப்படின்ட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. எந்த சட்டத்தின் மூலியம்னாக்கா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அரசு பணியாளர்களோட ஊதிய விவரங்களை பெற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை உள்ளது அப்படின்ட்டு மாநில தகவல் ஆணையர் வந்து சொல்லியிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா 2005 அக்டோபர் 12. தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்னாக்கா 2005 அக்டோபர் 12.